எடப்பாடி ஆப்ஷன் 2 தான் அவருக்கு. ஒன்று திமுக கூட்டணி உடைக்க வேண்டும், அங்கே இருக்கிற கட்சி ஏதாவது கொண்டு வரணும், விடுதலை சிறுத்தையா காங்கிரஸா எதுன்னு தெரியல, அப்படி ஒரு டாக் உள்ளே இருக்குது, அதிமுகக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது சரி ஒருவேளை திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ அடுத்து இருக்கிற ஆப்ஷன் நாம் தமிழர், தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக. இப்போ பாஜகவுடன் 2026 பயணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, நாம் தமிழர் இந்த கூட்டணியோடு அதிமுக வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக திமுக ஒரு நெருக்கடி கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் 2011 விஜயகாந்த் வைத்த நிபந்தனை அதுதான். அவர் வாங்கின ஓட்டு சதவீதம் 8.3 8.45 இருக்கணும். அந்த சதவீதத்துக்கு 41 இடங்களை விஜயகாந்த் வாங்கினார் அதிமுக. அந்த எண்ணிக்கை குறையாமல் நாம் தமிழர் கட்சி கூட கேட்கலாம். திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த கூட்டணி நீங்கள் அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி இருக்கிறார். ஒருவேளை கண்டிப்பாக இந்த முறை கூட்டணிக்கு சீமான் ரெடி. அது அதிமுகவுடனா எந்த கட்சியுடன் என்பதுதான் போக போக தெரிய போகிறது.